வந்தெண்ட பால்காரே பசுமாட்டை பத்தி பாட போவேன் அவனை பாட்டு கட்டி ஆட போவேன் வந்தேண்ட பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போவேன் ஒரு பாட்டு கட்டி ஆட போவேன் புல்லு கொடுத்தோ பால் கொடுத்தோ உன்னால முடியாது தம்பி பால்காரனுக்கு இங்க என்ன கேக்குறேன். ஓ மண்டே உடச்சு பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு. அண்ணாமலை அண்ணாமலை ஆஜமச்ச உண்ணாமலே அண்ணன் தம்பி உண்ணாமலே எண்ணி உங்குற வாடு வாடு ஓதையில கண்ணு அங்கிட்டு திரும்பிடும். அதிகமா ஆசைப்பட்ட பாண்டியன் ராஜ்யத்தின் அதிகமா கோவப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்லை தெரிஞ்சுக்க. கண்ணா இடது கால வலது கால ரெண்டு நிலத்துல போடாம பறந்து பறந்து அப்பிஷா அவ்வளவுதான் மரியாதை. எங்க பிசான்னு கேக்குற இல்ல கேக்குற எங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் 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 ஜெராக்ஸ் மண்டே பொளந்துருவேன் பொளந்து. யார்கிட்ட பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் என்ன சீண்டாதே நொந்துருவே என் வழி தனி. உன் மனசாட்சி நியாயமா செய்யறியா நீ? எம்ஜிஆர் வேஷம் போட்டாலும் அடிக்கிற ரஜினி வேஷம் போட்டாலும் அடிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கெட்ட போட்டாலும் நீ அடிக்கிற அடிக்க மாட்டேங்கிறேன். உன்னைய ஒச்சரிக்கிறேன். கையே வலிக்குது சொன்னாக்க அங்க எதை வேணா எங்க வேணாலும் அடிச்சுக்க அங்க அடிக்காத அப்புறம் நீ தான் சிரமப்படுவ. ஆமா இல்லன்னா அது பூந்து நல்லா என் வாயில பூந்து விளையாட்டு போகுது. வேண்டாம் என்ன வேணாம் தான் நானும் சொல்றேன். உனக்கு தெரியாது சீண்டி பார்க்காத பிரச்சனையை பெருசாக்கும் நினைக்கிறேன். முடியாதனால இமயமலையில மலையில போயிருக்கேன். பெருசாக்கி பார்க்கணும் நினைக்கிறியா? எடுங்கப்பா அந்த கல்ல இன்னொரு பெருசாக்கி பார்க்கணும் நினைக்கிறியா? அந்த கல்லை எடுங்கன்றேன். வச்சு நச்சியன்னா சுத்தமா போயிடும். உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். நீ உன்னை என்ன மன்னிக்கணும். வா சண்டைக்கு வா. நீ தான் ரஜினிகாந்த் ஆச்சே சண்டைக்கு வா. கை வைக்க வா கை வச்சு தான் பேசலாம். வா வேண்டாம் வான்றேன். வா ஆத்தாக்கு காப்பு கட்டி ஏமா அவரே மன்னிச்சுட்டேங்கிறாரு நீ ஏமா அவர் அவரே மன்னிச்சுட்டேங்கிற அப்படி அவரை போட்டுக்கிட்டு இது எப்படி இருக்கு? ஏய் போல என் சால போடா. போல என் சால போடா. போல என் சால போடா. ஏய் சீன் முடிச்சிட்டு தரேன். ஏய் என் சால போடா போல. ஐயோ என் சால போடா. அட கொஞ்சம் கெட்டப்ப கெடுப்பா சொல்றேன். ஏய் குடியா போல என் சால. ஏய் சால் எடுத்ததுக்கு நீ இவ்வளவு ஆசைப்படுறீங்க. உங்க ஒரு கண்ணாடியே தான் ஒரு மாட்டி இருக்காப்ல அத பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி என்ன எடுத்துருக்கேன்னு தெரியுமா? உள்ள போட்டுக்க ஜட்டியை ஓன் ஜட்டி தான் போட்டிருக்கேன். அது நீ இப்ப கேப்பியா? என்ன பேசுற? என்ன தொட்டு போல என் ஜட்டியை கழட்டியா? நிறுத்து. ஜட்டியை கழட்டிட்டேன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். என்ன வேற மாதிரி ஆயிடும்? நாளைக்கு காலையில முத்துமாரிக்கு சட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் ஜட்டியை கழட்டு. ஏய் அதுவரை என் ஜட்டியை போட்டுருப்பியா? அது வரைக்கும் கழட்டக்கூடாது. இல்லைன்னா ஓன் ஜட்டியை கட்டி சொல்றேன். ஏய் என் ஜட்டியை நீ கழட்டு. ஏய் ஏய் வேண்டாம். நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா போவேன். என் பொறுமையை சீண்டி பார்த்த அப்படியே நெத்தியடி எடுத்து போயேன். சரி நீ பேசிடு. ஏய் எனக்கு வேலை இருக்க உன்னை மாதிரி நான் வெட்டியா நான் என்ன லூசு பையனா தனியா பேசுறதுக்கு? பொம்பளை ஒரு ஆம்பளை பைட்ட மரியாதை கொடுத்து நடந்துக்க. முதல்ல இந்த ஸ்டைல மாத்து. ரொம்ப கன்றாவியா இருக்கு பார்க்க முடியல. ஐயோ ஏங்கிட்டயா சுடுதண்ணி இருந்தா ஒரு டம்ளர் கொடுங்களே. மூஞ்சில ஊத்தி போலாம் தான் பாக்குறேன். வா நான் எந்த ஸ்டைலையும் பேசுவேன். பார்க்க முடியல போய் அங்கிட்டு. எப்படி வேணா பேசுவேன். அது ஏன் சௌரியம்? அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? வாய் அடக்கு முதல்ல. பொம்பளையா நட. ராட்சசி மாதிரி ஆடுற. நான் 100 ரூபா அன்பளிப்பு கூட தரேன் இந்த ஸ்டைல மாத்தியா. தேங்க்யூ கொண்டா. நீ முதல்ல மாத்து அப்புறம் நான் தரேன். நீ எவ்வளவு பெரிய ஆளு? என்ன பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பைட்ட மதிப்பு கொடுத்து மரியாதை நடக்கும் பழகிக்க. உன் சவுடால கை நீட்டுற. நான் கை நீட்டி பேசுவேன். நான் பேசதான் செய்வேன். கை நீட்டுவியோ? நீட்டி பேசுவேன். அடிப்பியா நீ? அடிப்பேன். ரைட். அதோட சண்டைக்கு வா. இரு. சண்டைக்கு வா. ஓ சொல்ற கேளு. இன்னைக்கு கிழமை சரியில்லை. செவ்வாய்க்கிழமை விடுஞ்சா இல்லன்னா நான் பொம்பளையாட்ட சண்டை போடுறதுல ஓடி போ. வேணா நாளை கழிச்சு வர சண்டைக்கு. வரியா நாளை கழிச்சு வரியா? வரியா சண்டைக்கு வரியா? வா. அவ்வளவுதானே. உன்னால முடிஞ்சு இதான் செய்வேன். அவ்வளவுதானே. ஜாக்கெட் கழட்டாம போங்கிட்டு. அடிச்சிட்டு போ. அடிக்கிறியா? அடி. செருப்பு அடிக்கிறியா? அடி. அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. ஏற்கனவே கிரீடம் கட்டின மாதிரி தானே இருக்க. விளக்க மாத்திர அடிக்கிறியா? அடி. அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. சாணியை கரைச்சி என் தலையில ஊத்து. சீ. அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி.
பீ எடுத்து மூஞ்சில சப்பு ஏய் அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மலங்க பையன் நான் தான். என்ன செய்வேன் பா பேசு. ஏய் இப்படி சொல்லிட்டு இருக்க இவ்வளவு மேடை பேர் போட்டு லைட்டு போட்டு மைக்கு போட்டு சொல்லியிருக்கேன் நான் மலங்க பையன் தான். நீ எப்படி ஆத்த நான்லாம் அந்த மாதிரி இல்ல. நாங்களாம் எங்க எங்க அப்பா எல்லாம் காணா எல்லாம் ரோசக்கார ஆளுங்க. ஆனா அதை உள்ள போயிட்டாங்க. உன்னையெல்லாம் பார்க்க முடியல. நீங்க ரோசக்கார நாங்களாம் ரோசக்கார ஆளுங்க. ரைட்டு. அந்த பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா கூட ஊரோட காலி பண்ணிட்டு போயிருவோம். ஓகே. அந்த அளவுக்கு ரோசக்கார ஆகுங்க. நீ ரோசக்காரியாவே இரு. நான் வேண்டாங்களே. ஆனா நான் மலங்க பையன் தான். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா கேட்டிருக்கியா? என்னன்னு? மலங்கம் பொழைச்சான் மானஸ்தன் செத்தான். ஏன் மானசம் பொழைச்சான் மலுங்கம் செத்தேன் இல்ல பழமொழியே இதுதான். நீ சொல்ற தப்பு. பழமொழியோ இதுதான். மலுங்கம் பொழைச்சான் மானஸ்தன் செத்தான். மானசம் பொழைச்சான் மலுங்கம் செத்தேன். நான் நிரூபிப்பேன். நானும் நிரூபிப்பேன். முடியாது ஒன்னால. நான் நிரூபிக்கவா? நீ வேணா நிரூபி. இப்ப நமக்குள்ள ஒரு டெஸ்ட் வைப்போம். என்ன டெஸ்ட்? நீ ரோசக்காரி நான் மலங்க பையன். ஒரு பேச்சுக்கு சும்மா காட்சிக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கிவிட்ட. 5 லட்சமா? டோர் லாக். சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே புலந்துருவேன். வாங்கிவிட்டேன். வருஷம் 5 ஆயிடுச்சு. வட்டியும் கட்டல முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்து. இன்னைக்கு தெக்கூர் நாடகத்துல பப்புன்னு யாருன்னு தெரியாம வந்து மாட்டிட்டேன். அதுதான் உண்மை. இப்ப நான் காசு கொடுத்தேன் கேட்கணுமா இல்லையா? கேப்பீங்கல்ல. 5 லட்சம் கொடுத்துருக்கிய சும்மாவா? உழைச்ச காசு அதுவும் பொம்பளை பிள்ளையிட கொடுத்துருக்கிய கேட்காம இருப்பாளா? என்னம்மா ராணி தங்கச்சி நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா நல்லா இருக்காளா? என்னையா நீ சாப்பிட்டியா? என்ன இப்படி உடம்பு கிறங்கி போயிருக்கு. ஆமா 5 லட்ச ரூபா அண்ணன் கொடுத்தே. நீ 5 லட்சத்தை கூட திருப்பி கூட தர வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள முடிஞ்சிச்சுன்னா 1 லட்சத்தை மட்டும் இப்படி கொடு. அப்பாவும் அம்மாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அந்த 4 லட்சத்தை வச்சுக்கிட்டு வட்டி கூட எனக்கு வேண்டாம். உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பொட்டோடையும் பூவோடையும் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அண்ணே வாழ்த்துவேன். நீங்க பொட்டோடையும் பூவோடையும் நல்லா இருக்கும் உங்களை வாழ்த்துறோம். நாங்க 5 லட்சத்தை கொடுத்துட்டு அதான் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம். நான் கேட்கிறேன் பாரு கடனை எப்படின்னு. ஏண்டி எச்சிக்கல நாய் பேசாதடி பேச்சிருக்கீ வாங்கி முடி. கடன்கார நாய் பிச்சைக்கார நாய் அவ்வளவுதான் நாய். வாங்க நிலடி காசு 10 வட்டினாலும் பரவாயில்ல. கொண்டாங்க கொண்டாங்க. எத்தனை போடுற குடும்பத்தோட பிரியாணி வாங்கி பியத்தின மாதிரி ஆவணு தின்ன பேசாதடி பேச்சிருக்கி. இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான். ஜலி பிடிக்குமா? பிஸ்லரி வாட்டர் வேணுமா? பிஸ்லரி அதுக்கு மூத்திரத்தை குடிக்கலாம். கடங்கார நாய ஏண்டி வாங்கின காசை கொடுக்க முடியல. உனக்கு அதுக்கு சிகு சிகுன்னு பாவடை சட்டை காசு கொடுத்து ஆபத்து போட்ட அம்மனை குட்டியா மொட்டை குட்டியா முழு முழு முழுன்னு பிராய்லர் பேசாதடி. காப்பு கட்டிருக்கேன் சோப்பு கட்டிருக்கேன் எனக்கு தெரியாது. 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை கொடுக்கணும். முடி 10 பாத்திரம் தேய்க்க முடியலன்னா 10 பைட்ட கட்டு வாய முடியாம அப்படின்னு நான் கேட்கிறேன். அதான் கேட்டுடியா? எத்தனை வார்த்தை கேட்கிற அசிங்கமா? சரி கேட்டுட்டேன். நீ ரோசக்காரி என்ன செய்வ? விக்காத வித்தாது நான் கொடுப்பேன். கடனை கட்டுவேன். அதுதான் விக்காதுன்னு தெரியுமே. அது எப்படி விற்பேன்? எங்க அப்பாட்ட கிட்னியை வித்தாது உன் கடனை கட்டுவேயா? அது ரொம்ப லேட். அதை நான் வித்து தான் சரக்கே அடிச்சேன். உனக்கு தெரியாது. ஊர்ல கிடக்குற இடத்த விட்டு விட்டாது உன் கடனை அடைச்சிட்டு இந்த கேள்வி கேட்கறது தூக்கு மாடி தொங்கிடுவேன். என்ன செய்வ? தூக்கு மாடி தொங்கிடுவேன். கை விடு. வேலை முடிஞ்சு வச்சு நீயே ஒத்துக்கிட்டியே. தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். ரோசக்காரி செத்து போயிடுச்சா? கடனை இப்ப தோசையை பரட்டி போடுவோம். நான் உன்கிட்ட ஒரு 50 ரூபா கடை வாங்கிட்டேன். நான் மட்டும் 5 லட்சம் நீ 50 ரூபா கேட்கிறேன். ஆள் சத்துக்கு தகுந்ததாம்மா வாங்க முடியும். நீ 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவன் உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கான். நம்மளால முடியாது. புண்ணாக்கிடுவாங்க. நம்மளால ஆகாது. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம 50 ரூபா வாங்கிவிட்டேன். நான் கட்டல. இப்ப நீ என்னைய கேக்குற? நல்லா கேப்பல்ல. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கிறியா? அரி வச்சுக்கா அவுச்சு ஊத்தி தின்னுட்டு வந்திருக்கியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அட அற போத நாயே மொன்ன நாயே குடியார நாயே உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பேண்ட் சட்டை கண்ணாடி கெட்ட கேட்டுக்கோ? எல்லாம் நெருப்பள்ளி வாயில கொட்டணுமியா? இந்த குடிக்கிற 50 ரூபா கொடுக்க வக்குல நீ எல்லாம் திரியிற வெக்கம் இல்லாம நீ எல்லாம் மனுஷன் தானா? சோத்த திங்கிற சோத்த விட்டு புண்ணாக்கையா திங்கிற? அறிவுரி வச்சுக்கா அவுச்சு ஊச்சு திட்டு வந்திருக்கியா? மனுஷனா நீ எல்லாம்? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம். இந்த பொழப்புக்கு என்ன கேட்டீங்க? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு. போத வருமா? போத வருமான்னு போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு 400-500 கடையில செலவு பண்றேன். அழகா 5 லிட்டர் கேனா உங்ககிட்டே கொடுத்து 5 லிட்டர் கேனா? அட நீ பொறுமையா அடிச்சு கொடுக்கணும் அவசரம் இல்ல. நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீனா கேனே வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன்.
காப்பை கட்டிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க. அட காப்பு கையில தானே கட்டிக்கணும், குடிக்கிறது வாயில தானே குடிக்க போறேன். இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்க வர்ற? உன் கால்ல முள்ளுன்னா என் நாவால நக்கி எடுக்க. நீ ஒண்ணு நக்க வேணாம், போய் அங்கிட்டு. நக்கற போய். ஓகே ஓகே, பிரியப்பட்டா தான். ஏங்க அது கூட ஒழுங்கா செய்யலையா? அப்படி இல்ல, அது வேணும். அப்படியே எவ்வளவு கேவலமா போயிட்டு. அது கேட்கும்போது தான் செய்யணும், அனாவசியமா செய்யக்கூடாது. இப்ப நீ என்ன கேட்க வர்ற என்கிட்ட? ஒருத்தனுக்கு நிக்கவே வக்கலையா, அவனுக்கு 9 ஒண்டாடி கேக்குறான். 9 போய் யாரா பொண்டாடியா கட்டுவாங்களா? நான் சொல்றது கேளு. இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்க வர்ற? எப்ப என் காசை கொடுப்பேன்? நம்மகிட்ட ஒரே வார்த்தை தான். என்ன கொடுப்போம்ல. அதான் எப்ப கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கிக்க. எப்ப இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே காசு. சார் எப்ப சார் வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போவேன். சார் எப்ப சார் மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? இல்லைன்னா பொலம் தள்ளிப்பு பாரு வரும். எங்கட பணத்தையும் கொடுத்து விட்டு படுக்கும் வரம்ன்றாடா. இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு போய் அங்கிட்டு. ரைட் விடு, நமக்குள்ள சமாதானம் போவோம். நீ ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த வேணாம். ஏன்? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜாக்கெட்டை கலட்டி புறாத, மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன். ஜாக்கெட்டை கழட்டினா தானே மாம்பழம் யாருமே பார்க்கலாம். சரி ஓகே. ரஜினிகாந்த் அடி வாங்கி நீ பார்த்தது இல்ல? ஓகே வா. ஏ ஜனாக்கி பறந்து பறந்து அடிப்பேன். உட்காந்து எந்திரிக்க முடியல, இது பறந்து பறந்து அடிக்குதான். செக்கா செவந்த பழம் எல்லாரும் வந்து இது வளர்த்து மாம்பழம் பாத்தியா இருக்குது. என்ன விக்கிற? மாம்பழம் கண்ணா. எதையோ விக்கிறேன். மாம்பழம் என்ன மாம்பழம்? மல்கோவா புதாத்தாத்தா? மல்கோவா. வைஸ் நைஸ். ஏன் உங்களுக்கு வாயை பிடிச்சி இழுத்துக்குச்சா? யா. மாம்பழம். ஆமா. உலகத்திலேயே மாம்பழம் சாப்பிட்றதுல ஃபேமஸ் ஆனவன் நான். எப்படி? இந்த பையனுக்குலாம் திங்க தெரியாது. ஏன் உங்களுக்கு திங்க தெரியுமா? கொடுத்து பாரு, உனக்கு திங்க தெரியுமானுங்களு? மாம்பழத்தை வாங்கி கத்தி எடுத்து 4 கீத்தா போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போறான். கண்ணா, மாம்பழத்தை கத்தியில இருக்கக்கூடாது. இந்த பழத்தை பார்த்தா கத்தி வைக்க மனசு வருமா? அது அப்படியே லட்டு கணக்க சாப்பிடணும். எப்படி முழுங்காவ முடியும் மாம்பழத்தை? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். எடுத்து லைட்டா ஒரு நசுக்கணும். காயா பழமா? சும்மா இருங்க. சும்மா தானடி இருக்கே. அப்புறம் சும்மா ரசிகர் ஒரு ஆள் வாயை பொழந்துக்கிட்டு இருக்காப்ல, செவனே நெறியா. இன்னைக்காவது அவர் நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். எப்படி? காயா பழமா? அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அழுத்தணும். அப்படியே கட்டு 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 கட்டு. என்ன சவுண்ட் ஒரு மாதிரி? சூப்பர் சார். ரஜினிகாந்த் எங்களுக்கு கிளி தான் பார்ப்போம். ஏன் டர்டர்னு சத்தம் வருது? இங்க பாருங்க, நல்ல கையை வச்சு. ஹலோ, என் பேண்ட் கிளியா பாருங்க. இல்ல இல்ல, ஓகே, புது பேண்ட் தானுங்க. அப்புறம் வேற எங்க இருந்து சத்தம் வருது? இங்க பாருங்க நல்லா. ஏய், நீதானே பேக்ரவுண்டா? தேய்க்கிறதுக்கு மியூசிக் கொடுறானாக்கா உப்பு காயத்தை போட்டு சொரண மாதிரி கொடுத்துருக்க. நல்லா தேய்ச்சிட்டு அப்படி நுனி ஒரு கடி கடிச்சிட்டு இங்கே அமைக்கிட்டே. ஹலோ, மாம்பழத்தை காட்ட மாமரத்தை தூர காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏங்க அதை பாக்குறீங்க? அங்க போய் நான் அமைக்கிட்டு உறிஞ்ச முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன வரும் இப்படி அமைக்கிட்டு பேக்ரவுண்டாப்பா உறிஞ்சதுக்கு மியூசிக் கொடுறான்னா நீ நல்லா வாயில வந்துடு. எனக்கு அப்புறம் அப்படியே உறிஞ்சினா மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி கொட்டை உள்ள போயிருங்க. அது நீங்க தான் கையை வச்சு தடுத்துக்கணும். அதுக்கு தான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணுங்கிறது. நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல வேலை பார்க்குற ஆள் போல இருக்கு. ரஜினிகாந்த் கொட்டை இல்லாம தான். ஓகே, மாம்பழம் விற்க வந்த அம்மா, மாம்பழம் விற்க அம்மா. எங்க அப்பாவுக்கு கோவம் வரும். இப்ப அவருக்கு செவ்வாய்க்கிழமைனால கோவப்படாம இருக்காப்புல. இல்லைன்னு அவர் என்ன வருவாரு? மீசி வந்து டியூப் லைட்ல கட்டுறேன் பாரு, அந்த அளவுக்கு கோவம் வரும். மாம்பழம் விற்க வந்த அம்மா, சும்மா மாம்பழம் விற்க அம்மா, சும்மா இது என்ன கரண்ட்ல அடிபட்ட நாய் மாதிரி? ஹலோ, டான்ஸ் மூமெண்ட்ஸ்.
எவ்வாது உன்னை எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு தான் எட்டலையில போங்க. மறுபடியும் வயிற்றுல இப்படியே எவ்வி போய் அழகேசன் பொட்டியில உட்கார போறேன். தோதா இருக்குன்னு சொல்லி ஆக போறேன். ரஜினிகாந்த் சொல்லிட்டே இருக்கேன். சொல்றாஜே உன் மக செய்யற சரியில்லை. இப்படி தவணை ஐயா மகளே, அப்பா இந்த பழைய படத்தை எங்க இருந்துப்பா பிடிச்சீங்க? ரஜினி அந்த மாதிரி ஆடுமா, அவர் சொல்ற மாதிரி ஆடுமா. ஹலோ கண்ணா, நீ வந்து அந்த பிள்ளை குண்டியை பிடிச்சிக்கியா? நான் அதுக்கு அப்பாவா மாமாவா? ஓகே, தேங்க் யூ. கம் ஆன். ரெடி? உனக்கு குத்தலையா? இது எப்படி இருக்கு? ஐயரை புடுங்குச்சு. சரி. இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. ஓகே. கேக்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்கிட்டயா? உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஏ ஐ எம் சாரி, கன்ஃபியூஷன் உளறிட்டேன். மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். இல்லைங்க, என்ன ஆகலைங்க. நானும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்துக்கிறேன். இதை கடிச்சிருங்களே, இதை கடிச்சிருங்களே. என்னை காலி பண்ண திட்டம் போட்டிருக்கியா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இன்னும்மா வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, நான் தான் தள்ளி போட்டே வர்றேன். எத்தனை வருஷத்துக்கு? பெண்ண அவசரம், கொஞ்சம் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், காசு பணம் சேர்க்கணும். இன்னமும் சேர்க்காம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நான் பிச்சைதானா? இன்னொரு 8 வருஷம் போச்சுன்னா டைரெக்டாக திருக்கடையூரில் போய் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு வெயிட்டிங். அம்மாச்சி உயிரோட தானப்பா இருக்கு. எதுக்கு தேவையில்லை. ஏன் 60ஆம் கல்யாணம் எங்கள் தாத்தாவுக்கு, அதே மாதிரி எனக்கு உனக்கும் கல்யாணம். எதுக்குயா உனக்கு எனக்கும் கல்யாணம்? 60ஆம் கல்யாணம் தான் என் தலை இருக்கா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு பிடிக்கல. ஓகே, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கல இல்ல. நீங்க வாட்டுக்கு பேசாம இருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்வேன். நான் நாளை பின்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேனே. யாரு? ப்ராப்ளம். நான் கூப்பிடும்போது வரணும், அவ்வளவுதான். என்ன உன் காதல் இவ்வளவு லொப்பத? ஐயா உனக்கே இந்த லொப்ப புத்தி நீங்க கேக்குறீங்க. பட் டீலுக்கு நம்ம டீலுக்கு உனக்கே இந்த எச்சுக புத்தி. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க, நான் உங்களை விரும்புறேன், லவ் பண்றேன். நீங்க என்ன விரும்பல, அதனால நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. ஆனா நான் லவ் பண்றேன்ல, அண்ணா நீ கூப்பிட்டா நான் வரணும். வரும்ல. நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க, உடையே நினைச்சு வெட்டியா வாழா போறக்கடே. அதே வெட்டியா இருக்கே, அப்புறம் எங்கிட்ட அது வாழாம தான் இருக்கணும். ராணி, என்ன? ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்பல. விரும்பணும். விரும்ப மாட்டேன். விரும்பலைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? ரொம்ப நேரமா இருக்காதையா, படக்குன்னு சொல்லியா? ஏடி, உனக்கு என்ன அது அவ்வளவு சாதாரணமா இருக்காது. விரும்புனா கல்யாணம் பண்ணுவேன், விரும்பலைனா கற்பழிப்பேன். நடக்கிறத சொல்லுங்க. என்ன ஹீரோ வில்லனா மாறிட்டாப்ல? ரெண்டும் செய்வேன். நீ எனக்கு கம்பெனி கொடுத்துட்டுனா உன் சட்டை கிழியாம இருக்கும். ஓரியாட்டம் பண்ணேன்னா பாவாடை சட்டெல்லாம் கிழிப்பேன். அதுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நான் கம்பெனி கொடுத்து உங்களை கொண்டுட்டேனா? காமெடி பண்ணிட்டு இருக்காரு, சிரிக்காம பேசாம பண்ணிக்கிறேன். அது எனக்கு சிரிப்பு வருது. போய் நான் கம்பெனி கொடுக்கணுமா? மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாடக உலக சகலகலா வல்லவர் கலைச்சுடர்மணி ஆர்வி ஹரிஹரன் அவர்களை பாராட்டி பெயர் சொல்ல விரும்பாத உள்ளம் ரூபாய் 101 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார்கள். தெக்கூர் நாடக ரசிகர்கள் ரூபாய் 101 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு அன்பளி கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அந்த பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் மொய் எழுதிய அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகள். வணக்கம். நான் உன்னை எப்படியெல்லாம் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? எனக்கு அந்த 100 ரூபா அன்பளி கொடுத்தத வச்சுக்கோ, அவ்வளவுதானா? உன் பேரை சொல்லி அன்பளி கொடுத்தேன்னு சொல்லியா? எனது சார்பாக என் மனைவி ராணி அவர்களுக்கு. உன்னை அப்படிலாம் சொல்ல சொன்னாலா? கல்யாணம் பண்ணிக்க போறே இல்லையா? நீ அன்பளி கொடுத்தா சொல்லு. மனைவி கிணவி எல்லாம் சொல்ல. கேமரா ஓடி இருக்கா இல்லையா? கேமரா ஓடல, அங்கனே தான் இருக்கு. நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அந்த 200 ரூபா நான் வேணா அன்பளிப்பு தரேன், மனைவின்னு சொல்லாத. கல்யாணம் சரி, பொண்டாட்டி சரி, லவ்வர் நோ. ராணி ஸ்ரீ சரி, ராணி சிரிக்கி. ராணி சிரிக்கி 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. ராணி சிரிக்கி எப்படி அடிச்சிருக்க தெரியுமா? சொல்லட்டா? ஏ
அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா ஓம் கூடையில் இருக்கிறது என்னாத்தா படத்துல யார் ஆப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா ஒரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா ஒரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது நாம பார்க்கையில் ருசி ஏறுது சட்டியில் குறையாம இருக்குது ஆப்பை நீயாக எடுத்துக்கையா ஆக்கி வச்ச சோறு வாங்கி வைக்கிறாய் தின தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேறுபடி ஆப்பத்தோட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரக்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா தைவாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும் யோனி நீ எல்தம் போல் சேர்க்கணும் தை மாசம் மறந்து முட்டை நாள் போக்கணும் ஐயா நீ எல்தம் போல் சேர்க்கணும் பிடிக்குள்ளாடங்கால அடிக்கருங்க பருச்சா வலிக்காத கொடியரும்பே கட்டி மேலத்தோடு பத்து பாயத்தோடு கொட்டி கட்ட கேட்ட பின்னே தொட்டுள்ள தொங்க கும்படி அப்பத்தோட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா ஓரங்கட்ட பார்க்கிறியே ராசாவே ரொம்ப ஓவரத்தா போகுது ஏ சாலை ராணி நான் சொல்றத கேள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பாட்டுல சிவாஜி கணேசன் வர்றாப்ல கமலஹாசன் வர்றாப்ல யாராரோ வருவாங்க யாராரோ போவாங்க அதெல்லாம் சரி நாக்கு எதுக்கியா கடிச்சுக்கிட்ட ஓ விஜயகாந்த் வேற வந்துட்டு போறாப்லயா இவருக்கு மேலே 6 மணி திசைத்து கொண்டிருக்கும் அன்பு உடன்பிரவா சகோதரர் கோவில்பட்டி கண்டெடுத்த டி அழகேசன் அவர்களை பாராட்டி தெக்கூர் நாடக ரசிகர்கள் சார்பாக ரூபாய் 201 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி நீ சொன்னா ராணி ஹலோ இந்தாங்க என்ன நடந்துச்சு உன்னை பெரிய நேரம் வந்துருச்சு ஏன் நீ சாகுறியா என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சம்பாதிக்காம இருந்தோம்னா உங்க மாமா ரொம்ப கொந்தளிக்க போறாப்ல மாப்பிள்ள சொன்னா கையை நிட்டா போய் பாஞ்சிடாப்ல தெரியுமா ஐயா ஏ அந்த பக்கம் பாஞ்சிராமா மூஞ்சி போட ஆடி போட்டு போயிரும் நான் வெளிநாடு போக போறேன் அப்ப சகலை ஆயிடுவாரு வெளிநாடு போய் நல்லா சம்பாரிச்சிட்டு மீண்டும் உன்னை வந்து பார்க்கும்போது ஏங்க நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி யாரையா வச்சுக்கணுமா கல்யாணத்து பண்ண கையோடு வெளிநாடு கிளம்புறேன் நான் போயிட்டு வரும்போது எனக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை நீ பத்தி வச்சிருக்கணும் அதுக்கு தான் சுரேஷ் என்ன இருக்காரு குடும்ப வாரிசு நீதான் விருத்தி பண்ண ஓகே ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க வெளிநாடு போட்டீங்கன்னா நான் எப்படி புள்ள வைப்பேன் சுரேஷ் இருக்காப்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவேன் நாங்க இருக்கீங்களா அப்புறம் வீடியோ எதுக்கு இருக்கு நல்வாக்கு நீ கொடடி நான் 4 நாளில் வந்துடுறேன் இருங்க 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 இங்க வா வெளிநாடு போற நாய் 4 நாளையில இங்க எதுக்கு அம்மா சுற்றுப்பயணம்னா அவ்வளவுதான் அது முழுசா கேளு இப்ப சென்னை போறேன்
விசா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு 4 நாள்ல புக் பண்ணிட்டு வந்துடுவேன். அடுத்த மாசம் தான் வெளிநாடு கிளம்புறேன். புரிஞ்சுக்கணும், அவசரப்படக்கூடாது. அப்புறம்? வெளிநாடு போய் 4 நாள் திரும்ப லூசு போயிடலாம். நல்வாக்கு நீ உடலி நாளி வந்துடுவே செல்வ களஞ்சியமே செல்வ களஞ்சியமே சின்னக்கல்லு மோதிரமே கண்ணி நல்வாக்கு 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 நீ கொடுதி 4 நாளில் வந்துடுவே. ராணி, என்ன சிகரெட் வேணுமா? உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன். ஒருவேளை போற இடத்துல எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா உனக்கு நான் அடையாளம் சொல்லிட்டு போறேன். என்னன்னு? ஒரு தட்டுல ஒரு மாம்பழம், ஆ, ஒரு தேங்காய், ஆ. கொஞ்சம் மல்லிகைப்பூ, சரக்க விட்டுட்டீங்க. ஒரு விளக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வை. யா, நான் போன இடத்துல ஆ, செத்து போயிருவீங்களா? ஏண்டி அதையே அவசரம் முடிச்ச மாதிரி சொல்லிட்டே இல்ல, இருக்கு. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. என்ன பெரிய கப்பல் ஓட்ட போறாரு? கண்ணி மாங்கா கண்ணே மாங்கா எதுக்கு மாங்கா? மாங்கா மாங்கா கண்ணே மாங்கா குண்டு மாங்கா கண்ணே மாங்கா அவர் சோகத்துல எல்லாம் பாடல, குண்டு மாங்கா குண்டு மாங்கான்னு பாடுறாப்ல. சொல்றது கேள்வி. மாங்கா அழுகி விடும், கண்ணே மல்லிகைப்பூ வாடி விடும். கண்ணே மாங்கா 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 அழுகி விடும், மல்லிகைப்பூ வாடி விடும், தேங்காய் உடைந்து விடும். கண்ணே தேங்காய் உடைச்சு விடாதீங்க, தேங்காய் உடைச்சு விடாதீங்க. அவர் இந்த பாட்டு ஐயோ. சீனுக்காண்டி அந்த பாட்டை பாடினதே. தேங்காய் உடைந்து விடும், நம்ம அந்த தெருக்கதவே கழுத முட்டும். அந்த தெருக்கதவே கழுத முட்டும். நான் சொன்ன அடையாளங்கள் ஏய்யா, குட்டியை நான் கட்டி சொன்ன பிடிச்சாரு. அடையாளங்கள் யாவும் மாறாமே நடந்திருந்தா அது மாறாம நடந்திரு. செத்து போயிருவியா? செத்து மடிந்தேன் என்று செத்து மடிந்தே, செத்து மடிந்தே, நான் செத்து மடிந்தேன் என்று நீ செய்வதெல்லாம் செஞ்சிடி, நீ செய்வதெல்லாம் செஞ்சிடி. நீ யார வேணா செஞ்சுக்கடி, நீ எவ்வளவு வேணா செஞ்சுக்கடி. ஏய், நீ எப்படி வேணா செஞ்சுக்க. இப்படி ஒரு புரிச்சனை பார்த்து அதுக்காகவே 2 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கடி. ஒருத்தன் உள்ள காலை பிளந்து தூக்குறான், ஒருத்தன் முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்காண்டி. அண்ணா கூடவே இருந்து இவங்க 2 பேர்ட்டு உன்னை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. ஏயா அழுது ஏன் குண்டில தலையை வச்சு அழுதுட்டு இருந்த? தலானி மாதிரி இருந்திருக்கு போருக்கு. முடியாது, நான் உன் முகம்னு நினைச்சேன். மூதே, எது? அழுகுற எது? எதுன்னு தெரியும். நீ ஏமா அந்த அளவுக்கு பளபளப்பா வச்சிருக்க? நீ நேரா வீட்டுக்கு போ. ஹலோ. ஆ, இப்போ எங்கள் மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாடக உலக செவாலியர் சகோதரர் கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிஹரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 201, டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் அருமை மகள் புதுகையைச் சேர்ந்த ராணிஸ்ரீ அவர்களை பாராட்டி ரூபாய் 201, ஹார்மோனிய கலைஞர் அலையசனுக்காக 201, மிருதங்க வித்வான் இடியா கையம்மா. மாப்பிள்ளை சரவணன் அவர்களுக்காக 201, தாள கலைஞர் அன்பு அண்ணன் அரசர்குளம் ஜோதி அவர்களுக்காக 201, இங்கே ஆடொண்டு வாசிக்கும் ஆரம் துரைராஜ் அவர்களுக்கு 201. எங்கள் 6 பேரையும் பாகுபாடின்றி பாராட்டி ரூபாய் தலா 201 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். இப்படிக்கு தெக்கூர் நாடக ரசிகர்கள் சார்பாக எங்களுக்கு நன்கொடை வழங்கி அன்னாரவளுக்கு நன்றி வணக்கம். அவர் வெளிநாடு செல்வதால் அவருடைய அன்பளிப்பு காசை நாங்கள் 5 பேரும் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துட்டு போங்க. ஆனா ராணி, நீ எவ்வளவு கெட்டிக்காரன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. யா. எதை வச்சு சொல்றீங்க? புருஷன் வெளிநாடு போடாங்கிறக்காக நான் அதை கையில ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஏய், இந்த அதை சரி, ஓகே, அதையே நீ வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் இங்க வா. பப்பி, ஏய், நான் கண்டு நான் வெளிநாடு போறேன்னு தான் நீ கரெக்ட் பண்ண வந்திருக்கியா? நடத்துவோம் நாடகத்தை. போயிட்டு வா. ஹலோ கப்பு